அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் பகுதி 2. 7ஆம் வகுப்பு தமிழோட முதல் பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். இதனுடைய முதல் பகுதி இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பாகம் 101வது கேள்வி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 101வது கேள்வி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 102வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் வானவ மாலை. 103வது கேள்வி. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டு பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். 104வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30ஆம் நாள். 105வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது பரவிய நோய் பிளேக். 106வது கேள்வி. தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். 107வது கேள்வி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். 108வது கேள்வி. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 109வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு 1939 செப்டம்பர் 6ஆம் நாள். 110வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் முதலில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றிய இடம் சாயல்குடி. 111வது கேள்வி. தேசிய காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. 112வது கேள்வி. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். 113வது கேள்வி. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம். 114வது கேள்வி. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இடம் கமுதி. 115வது கேள்வி. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டு. 116வது கேள்வி. ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 117வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்? ஜீவானந்தம். 118வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் இம்முன்னுலகில் வாழ்ந்த நாள்கள் 20,075 நாள்கள். 119வது கேள்வி. முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசால் தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. 120வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று கூறியவர் ராஜாஜி. 121வது கேள்வி. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 122வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் இறந்த ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் இறந்த ஆண்டு 1963.
123வது கேள்வி சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யார்? பாண்டித்துரையார். 124வது கேள்வி ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சிதம்பரனார். 125வது கேள்வி உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு சிதம்பரனார் இயற்றிய சிறு நூல்கள் மெய்யறிவு மெய்யறம். 126வது கேள்வி சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? ராபி சேது. 127வது கேள்வி செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது. 128வது கேள்வி ராபி சேது பிள்ளைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த முதல் நூல் தமிழின்பம். 129வது கேள்வி 6 ஆண்டு கோவை சிறையிலும் கணனூர் சிறையிலும் கொடுமணி செய்தவர் சிதம்பரனார். 130வது கேள்வி தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்றவர் கப்பலோட்டிய தமிழன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. 131வது கேள்வி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டில் விடுதலை ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர் பாரதியார். 132வது கேள்வி சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் நீதிபதி பின்ஹே. 133வது கேள்வி சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே. 134வது கேள்வி பேலட் என்ற சொல்லுக்கு தமிழாக்கம் தருக. கதை பாடல். 135வது கேள்வி மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் மூன்றிலோ இல். இப்பாடலை இயற்றியவர் மூன்றுரையனார். 136வது கேள்வி முன்றில் என்ற சொல்லுக்கு பொருள். முன்றில் என்ற சொல்லுக்கு பொருள் வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணை. 137வது கேள்வி புகவா என்ற சொல்லுக்கு பொருள் உணவாக. 138வது கேள்வி மடமகள் என்ற சொல்லுக்கு பொருள் இளமகள். 39வது கேள்வி பாரி மகளிர் யார்? அங்கவை சங்கவை. 140வது கேள்வி ஒன்றாகோ முன்றிலோ இல் என்பதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை. 141வது கேள்வி பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரையனார். 142வது கேள்வி மூன்றுரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 143வது கேள்வி பழமொழி 400 டேஷ் நூல்களுள் ஒன்று, 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 144வது கேள்வி ஒவ்வொரு பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் பழமொழி 400. 145வது கேள்வி மூன்றுரையனார் எந்த மதத்தைச் சார்ந்தவர்? சமண மதம். 146வது கேள்வி பழமொழி 400 பாடல்களின் எண்ணிக்கை 400. 147வது கேள்வி ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கிடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கிடி ஏலேலோ. நாட்டுப்புற பாடலின் தொகுப்பாசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். 148வது கேள்வி கழலுதல் என்ற சொல்லின் பொருள் உதிர்தல். 149வது கேள்வி சும்மாடு என்ற சொல்லின் பொருள் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். 150வது கேள்வி பொறுத்துக. குழி நில அளவை பெயர், சான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சீலை புடவை. 151வது கேள்வி மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். 152வது கேள்வி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவே பாடும் பாடலே டேஷ் ஆகும். நாட்டுப்புற பாடல்கள். 153வது கேள்வி தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று திருநெல்வேலி. 154வது கேள்வி பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. 155வது கேள்வி பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி.
156வது கேள்வி, திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் திருஞான சம்பந்தர். 157வது கேள்வி, தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலி சிறப்பை போற்றியவர் சேக்கிழார். 158வது கேள்வி, பொதிகை மலை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. 159வது கேள்வி, பொதியலாயினும் இமய மாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள். 160வது கேள்வி, இலக்கியங்களில் திரிகூடமலை என வழங்கப்படும் இடம் குற்றாலமலை. 161வது கேள்வி, முற்காலத்தில் வேணுவனம் மூங்கில் காடு என்னும் பெயர் பெற்ற இடம்பெற்ற ஊர் திருநெல்வேலி. 162வது கேள்வி, மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு டேஷ் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். திருநெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். 163வது கேள்வி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் பாடலின் ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். 164வது கேள்வி, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி. 165வது கேள்வி, தன் பொருணை நதி என்று முன்னர் அழைத்த ஆறு தாமிரபரணி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. 2. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். 3. தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றது. 4. இரு பருவங்களிலும் நெல் பயிரிடப்படுகிறது. அனைத்தும் சரி. 167வது கேள்வி, ராமநாதபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் பயிரிடப்படும் பயிர் வாழை. 168வது கேள்வி, நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் நெல்லை. 169வது கேள்வி, முத்துக்குளித்தல் நடைபெற்ற துறைமுகம் கொர்க்கை. 170வது கேள்வி, கொர்க்கையின் முத்துக்களை வாங்கிச் சென்றவர்கள் கிரேக்க உரோமாபுரி நாடுகள். 171வது கேள்வி, முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை இவ்வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை. 172வது கேள்வி, கொர்க்கையில் பெருந்துறை முத்து இவ்வரி இடம்பெற்ற நூல் அகம். 173வது கேள்வி, காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. 174வது கேள்வி, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் அகச்சாலை. 175வது கேள்வி, முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அகச்சாலை தெரு. 176வது கேள்வி, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஊர் திருநெல்வேலி. 177வது கேள்வி, தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஊர் பாளையங்கோட்டை. 178வது கேள்வி, இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. 179வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது? பாளையங்கோட்டை. 180வது கேள்வி, நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்ற ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஷ் என வழங்குதல் மரபு பேட்டை. பாண்டிய மன்னன் நின்றசு நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். 182 பாண்டிய மன்னன் நின்றசு நெடுமாறனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். 183 ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி. 184வது கேள்வி, நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரின் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். 185வது கேள்வி, நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரின் துணைவியார் பெயரில் அமைந்துள்ள ஊர் மீனாட்சிபுரம். 186 திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்த பொருள் முதுமக்கள் தாழிகள். 187வது கேள்வி, தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் கிடைத்துள்ள இடம் ஆதிச்சநல்லூர். 188வது கேள்வி, ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. 189வது கேள்வி, பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். 190வது கேள்வி, தேசிக விநாயகனார்
கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி. 191வது கேள்வி. கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகைமுத்து புலவர். 192வது கேள்வி. திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலேயே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் இருக்கும் இடம் ஸ்ரீவைகுண்டம். 193வது கேள்வி. ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். 194வது கேள்வி. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் பழங்காலத்தில் இதற்கு டேஷ் என்று பெயர், திருக்குருகூர். 195வது கேள்வி. காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன் டேஷ் என்ற பெயரில் வாணிகர் இருந்தார். சீதகாத்தி என்ற வாணிகர் இருந்தார். 196வது கேள்வி. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலருக்கு பாடியவர் நமச்சிவாய புலவர். 197வது கேள்வி. திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். 198வது கேள்வி. இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான். இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். 199வது கேள்வி. சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவைநல்லூர். 200வது கேள்வி. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே பாடியவர் யார்? அழகிய சொக்கநாதர். 201வது கேள்வி. குற்றாலத்தை நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். 202வது கேள்வி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் பாடியவர் மாணிக்கவாசகர். 203வது கேள்வி. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்தவர் திரிகுட ராசப்ப கவிராயர். 204. டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் செய்த தொழில் வழக்கறிஞர். 205. தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்ற டி.கே.சி. டேஷ் என்று அழைக்கப்பட்டார். ரசிகமணி என்று அழைக்கப்பட்டார். 206. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாற புகழப்படுபவர் டி.கே.சி. 207 கேள்வி. வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் டி.கே.சி. ரசிகமணி. 208வது கேள்வி. பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. ஃபோக் லோர் தமிழாக்கம் தருக. 209வது கேள்வி. ஃபோக் லோர் தமிழாக்கம் தருக. நாட்டுப்புறவியல். 210வது கேள்வி. அக்ரோனமி தமிழாக்கம் தருக. உழவியல். 211வது கேள்வி. இடர் ஆழி என்ற சொல்லின் பொருள் துன்பக்கடல். 212வது கேள்வி. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள டேஷ் என்ற ஊரில் பிறந்தார். திருவக்கா. 213வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பாடியவர் பொய்கை ஆழ்வார். 214வது கேள்வி. தகலி என சொல்லுக்கு பொருள் அகல்விளக்கு. 215வது கேள்வி. நாரணன் என சொல்லுக்கு பொருள் திருமால். 216வது கேள்வி. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள டேஷ் என்ற இடத்தில் பிறந்தார். மாமல்லபுரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்ததியை பாடியவர் பூதத்தாழ்வார். 217வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். 218வது கேள்வி. பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை டேஷ் என்பர். அந்தாதி. 219வது கேள்வி. திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். 220வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 221வது கேள்வி. பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடியவர் முனைப்பாடியார். 222வது கேள்வி. நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம். 223வது கேள்வி. வன்சொல் என்ற சொல்லின் பொருள் கடுஞ்சொல். 224வது கேள்வி. முனைப்பாடியார் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. 225வது கேள்வி. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் டேஷ் பாடல்களை கொண்டது. 225 பாடல்களை கொண்டது. 226வது கேள்வி. முனைப்பாடியார் எந்த மதப்புலவர்? சமணப்புலவர். 227வது கேள்வி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் கூறியவர் பாரதிதாசன்.
228வது கேள்வி வறுமையை டேஷ் என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. 229வது கேள்வி மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். 230வது கேள்வி நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். 231வது கேள்வி அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார். 232வது கேள்வி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி பொது உடைமை நெறி. 233வது கேள்வி ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் தியானம் செய். 234வது கேள்வி புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் டேஷ் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் சீனா ஜப்பான். ரெசிப்ரோசிட்டி 235வது கேள்வி ரெசிப்ரோசிட்டி தமிழாக்கம் தருக ஒப்புரவு நெறி. 236வது கேள்வி ஆம்பிஷன் தமிழாக்கம் தருக லட்சியம். 237வது கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. 238வது கேள்வி இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசுகாவியம். 239வது கேள்வி மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் சே பிருந்தா. 240வது கேள்வி கண்ணியமிகு காயிதே மில்லத் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். 241வது கேள்வி காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி. 242வது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் பெரியார். 243வது கேள்வி தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 244வது கேள்வி விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஒத்துழையாமை இயக்கம். 245வது கேள்வி காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். 246வது கேள்வி வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் பாவண்ணன். 247வது கேள்வி மல்லிகை சூடினால் ஆகுபெயரின் வகையறிக பொருளாக பெயர். 248வது கேள்வி சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது ஆகுபெயரின் வகையறிக இடவாகு பெயர். 249வது கேள்வி டிசம்பர் சூடினால் ஆகுபெயரின் வகையறிக காலவாகு பெயர். 250வது கேள்வி தலைக்கு ஒரு பழம் கொடு ஆகுபெயரின் வகையறிக சினையாகு பெயர். 251வது கேள்வி இனிப்பு தின்றான் ஆகுபெயரின் வகையறிக பண்பாகு பெயர். 252வது கேள்வி பொங்கல் உண்டான் ஆகுபெயரின் வகையறிக தொழிலாகு பெயர். 253வது கேள்வி விறுவிறு கலகல மலமல இலக்கணம் தருக இரட்டை கிளவி. 254வது கேள்வி அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஷ் என்று கூறுவர் அடுக்குத்தொடர். பொறுத்துக கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரின் நேர்மை இன்டிகிரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங். நன்றி வணக்கம்.